கரூரில் நடந்த கொடுமையான சாவுக்கு யார் பொறுப்பு? நமக்கு எல்லாருக்கும் பைத்தியம் முத்தி போச்சா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கரூரில் நடந்த ரேலியில் 39 பேர் இறந்துட்டாங்க. 60 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இது ஆக்சிடென்ட்டா, தெய்வ குத்தமா, இல்லை நம்ம தடுத்துருக்கலாமா? முதல்ல டைம் லைன்லேருந்தே பார்க்கலாம். போலீஸ் பர்மிஷன் சாயங்காலம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான். ஆனால் விஜய் ஃபேன்ஸு மத்தியானம் 12 மணிலேருந்தே கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா 3லேருந்து 5 மணி வரைக்கும் தான் அந்த டைம், அந்த ரேலி பண்ண டைம். ஆனால் அவர் வந்தது 7 மணிக்கு மேலே. இந்த 7 மணி நேரம் டிலே ஏன்? டிராஃபிக்கா, இல்லை லாஜிஸ்டிக்ஸா? ஏதோ நாமக்கல்ல டிலே ஆச்சுன்னு பேசிக்கிறாங்க. 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த வேகாத வெயிலில் ரேலிக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதை வேணும்னே டிலே பண்ணியிருக்காங்க. சாயங்காலம் சனிக்கிழமை ஆனால் க்ரௌடு நல்லா பில்டப் ஆகும். ட்ரோன் வீடியோஸில் விஜய் வரது அட்டகாசமாக இருக்கும். விஷுவல் இம்பேக்ட்டுக்கும் பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸுக்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். டிவியில் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். இங்கே பாரு, கடலென திரண்டு வரும் கூட்டத்தை பார், விஜய்க்காக அள்ளி மோதுது அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. இந்த நியூஸ் சைக்கிளை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. காக்கா உட்கார பனங்கா விழும்பாங்க. நம்ம தலையில் இடியே விழுந்துருச்சு. விபரீதமாக முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு முடிய வேண்டிய ஈவெண்ட்டு 7:30 மணிக்கு மேலே ஆரம்பிச்சா டெக்னிக்கலாக இது இல்லீகல் டைமில் தானே வருது. சரி, யார் பொறுப்பு? டிவிக்கே நிர்வாகிகள் ப்ளஸ் விஜய். க்ரௌடு கண்ட்ரோலுக்கு பொறுப்பு அவங்க தான். ஏன்னா க்ரௌடு கெப்பாசிட்டி 10,000 தான். அதுதான் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் 50,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. இது முன்னால் நடந்த ரேலியிலலாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியாதா? என்ட்ரி எக்ஸிட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஃபெயில் ஆயிடுச்சு. யாரும் உள்ளே வந்தால் வெளியில் போகவே முடியாது. பாதுகாப்பு நடவடிக்கைலாம் எதுவுமே சரியா இல்லை. ஏற்கனவே நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்கோமேனு ஒரு அசரதியாக கூட இருந்திருக்கலாம். அந்த பேரிகேடெல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. சில பேர் மரத்து மேலே ஏறி தொங்கியிருக்காங்க. அங்கிருந்து விழுந்து செத்து போயிருக்காங்க. கூரை மேலே ஏறி நின்று பார்த்துருக்காங்க. 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு ரேலி 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. முடிய போகிற டைமையும் தாண்டி 2 மணி நேரம் கழிச்சு ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கு நிர்வாகிகள் தானே பொறுப்பு, விஜய் தானே பொறுப்பு. அவங்க மட்டும்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்போ போலீஸுக்கு என்ன வேலை? 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் ரேலின்னு தெரிஞ்சப்புறமா 7 மணிக்கு விஜயே வந்தால் கூட விஜய்கிட்ட நம்ம சொல்லலாம்ல, சார் நீங்கள் கூட்டத்தை நடத்த முடியாது, அஃபிஷியலாக கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் லேட்டாக வந்துடக்கூடாது சார், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஸ்டாப் பண்ணுற பவர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலை. அப்போ அது யார் தப்பு? எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் கரண்ட்டை திடீர்னு கட் பண்ணாங்க? இப்போ தானே சென்னையில் ஒரு பெரிய ஏர் ஷோவில் எவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்தது. அதுக்கப்புறமும் நம்ம கற்றுக்கவே இல்லை. ஆக 2 சைட்லையும் ஓட்டை இருக்கு. இதுக்கு நடுவில் யார் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. சார் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும், மக்கள் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ என்னமோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. அவர் அவசரமாக திருச்சி ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கு வந்துட்டார். சென்னையிலேருந்து இறங்கி இரங்கல் செய்தி சொல்கிறாரு. அவர் பயங்கரமான மன கஷ்டத்தில் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சாலும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீ கிளம்பி ஓடிட்ட பாத்தியா அப்படின்னு தான் தோணும். இதை அவரே ரிக்ரெட் பண்ணுவார் அப்படின்னு தான் தோணுது. இதில் நடிகர் விஜயே அரெஸ்ட் கூட ஆகலாம் அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் அரசியலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டார். 10 லட்சம் ரூபா எல்லா அஃபெக்டட் ஃபேமிலிஸுக்கும் கொடுக்குறதா வேற சொல்லிட்டாரு. நல்லது, பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த 10 லட்சம் ரூபா பணத்தை வச்சு பந்தோபஸ்தை இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தா இந்த 39 ஃபேமிலிஸுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்காது. ஒரு நிறை மாத கர்ப்பிணி தன்னோட கணவனை இழந்துட்டாங்க. 8 குழந்தைகள் போயிட்டாங்க. எவ்வளவு அழுதாலும் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் யார் இரங்கல் சொன்னாலும் அந்த உசுறு திரும்பி வர போறதில்ல. விஜய் மானசீக பொறுப்பெடுத்து அரசியலிருந்தே முழுக்கு போடக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆக டிவிகே மேலே தப்பு, இல்லைன்னா ஆளுங்கட்சி மேலே தப்பு, அப்படிதானே? அப்போ நமக்கெல்லாம் எந்த பொறுப்பும் கிடையாது, அப்படிதானே? அதனால தான் சொன்னேன், நமக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அரசியல்வாதியும் நடிகர்களையும் பார்த்து ஹீரோ வர்ஷிப்பை நம்ம குறைக்கவே இல்லை. சரி, விஜய் வந்தால் என்ன சார், வீட்டில் எதுக்கு கை குழந்தையெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்? டிவியில இருந்து பார்க்க முடியாதா? அந்த நேரமே கண்ணால் தான் பார்த்தாகணுமா? அதுவும் மரத்து மேலே ஏறி, சவுத்து மேலே ஏறி, கூரை மேலே ஏறி இதெல்லாம் பண்ணணுமா? சாதாரண நகமும் சதையும் உள்ள மனிதர்களை நம்ம கடவுளாக்கி பார்க்குறோமோ? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபாரம்ல எழுதுறாரு, சார் இந்த கோவில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா யாரை பொறுப்பு சொல்வீங்க? கடவுளை பொறுப்பு சொல்வீங்களா? ஏன் சார் விஜய் மேலே வீணா பழி சுமத்துறீங்கன்னு சொல்றாரு. அப்படி ஒரு ரசிகர் அவர். ப்ராப்ளம் நம்மளே விலை கொடுத்து வாங்கும்போது அந்த முதல் பொறுப்பு நம்ம தலையிலே தான் விழுது. இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் இனிமேல் போடக்கூடாதுன்னு அப்படின்னு வேண்டிக் கொண்டு, உற்றாரை இழந்து வாடும் குடும்பத்திற்காக எங்களுடைய அனுதாபங்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுது.